என்னப்பா? என்னம்மா இது ஒரே கூட்டம்? இல்லப்பா, எல்லாம் உங்க அப்பா ஏற்பாடுதான். நான் அப்பவே சொன்னேன், அமெரிக்கால இருந்து 3 வருஷம் கழிச்சு புள்ள வர்றான், இப்ப கூட்டத்துக்கு கூட்டாதீங்கன்னு. கேட்டாதானே? புரியாம பேசாத பில்ல கண்ணாடி. பொண்ணை பெற்றவனுங்க ஒரு 50 பேரை பிடிச்சு நம்ம வீட்டுல விட்டு லேசா நம்ம பையனை காட்டி மறைச்சோம்னா அவங்களுக்குள்ள அடிக்கடி வரும். எவன் ஒண்ணு கொடுக்கறதுன்னு. கல்யாண மார்க்கெட்ட நம்ம பையன் ரேட்டு ஏறும். ரேட் ஏறுமா? ஐ திங்க் நீங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தெரியல. அவனை ஏலம் போட்டு விக்க பாக்குறீங்க. முதல்ல போய் அந்த கிரௌட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு வாங்க. நான் என் சன்னு கிட்ட கொஞ்சம் பேசணும். வாஸ்தவம் தான். இந்த பையனோட இங்கேயே விட்டானா பகல் சோத்துக்கும் தங்கிடுவாங்க. மணி இந்த பிளேட் கொடுங்க. மகேசன், அமெரிக்கால எங்கெங்க போனேன்? என்னன்னு பார்த்தேன்? லாஸ் ஏஞ்சல்ஸ் போனியா? நியூயார்க் போனியா? ஹாலிவுட் பாத்தியா? டிஸ்னிலாண்ட் பாத்தியா? நைட் கிளப் போனியா? அங்கெல்லாம் இங்கேயும் போல. காலேஜ் விட்டா ஹாஸ்டல், ஹாஸ்டல் விட்டா காலேஜ். படிப்புலயே கவனமா இருந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். ஐயோ, என்ன பிள்ளைப்பா நீ? அட, நமக்கு தான் அமெரிக்காவுக்கு எல்லாம் போய் சுத்தி பார்க்க கொடுத்து வைக்கல. நம்ம புள்ளையாவது அனுபவிக்கட்டுமேன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாம மாசம் மாசம் $500 அதிகமா அனுப்பிட்டு இருந்தனே. அதெல்லாம் என்ன பண்ண? அதெல்லாம் பேங்க்ல பத்திரமா போட்டு வச்சிருக்கமா. மாசம் மாசம் வட்டி வரும். வட்டி வருமா? ஐயோ, அப்பளுக்கு பிள்ளை தப்பாக கொண்டிருக்கிறீங்க. மணி பிளேட் கொண்ட வராமா? பணத்துக்கு பணம், குணத்துக்கு குணம், அழகுக்கு அழகு. அடியே மருமகளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். யாருங்க அது? நம்ம ராகவானந்த பொண்ணுதான். என் காலடியில் வந்து ரொம்ப நேரம் கும்பிட்டுச்சேன். அதே பொண்ணுதான். ராஜு, நீ பாத்தி உனக்கு பிடிச்சிருக்கல பொண்ணு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிப்பா. எனக்கு பிடிச்சிருப்பா, ரொம்ப பிடிச்சிருப்பா. சங்கு போல கழுத்து, பெருசு பெருசா கருவண்டு கண்ணு, மாம்பழ கண்ணம், எடுப்பான மூக்கு, எலுமிச்சும் பழகம். ஐயோ, எட இருந்துச்சோ? இருந்துச்சு. கொடியிட இல்லாட்டியும் தடியிட இல்ல. கையும் காலம் வளவள வாழத்தண்டு மாதிரி இப்படியா இருக்கும். நீங்க தடை பாத்தீங்களா? கண்ணால பார்த்தா தெரியாதா? எனக்கு தெரியலையப்பா. நல்லா பாக்குற விதத்துல பார்க்கணும். ரொம்ப தான் வர்ணிக்கிறீங்க. எனக்கு என்னமோ சுமாரா தான் தெரிஞ்சது. மை டியர் சன், எனக்கு தெரியாம நீ எதுக்கும் சம்மதிக்காத. உங்க அப்பா செலக்ஷன்னா அதுக்கு பணபலம் மட்டும்தான் காரணமா இருக்கும். ₹1 கோடி கொடுக்கறதா இருந்தா குஷ்டரோகி கூட ரொம்ப ஊர்வசி திலோத்தமேன்னு சொல்லிடுவாரு. பையன்கிட்ட கேளு பொண்ணை பத்தி. அப்பா, நான் பொண்ணை பார்த்தேன். ஆனா உங்களை மாதிரி பார்த்து ரசிக்கல. அது என்ன செய்ய, என் கண்ணு பைனாக்குள்ள கண்ணு பவர்ஃபுல். என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஓகே, அது போதும். இப்போதைக்கு அது போதும். நாளைக்கு நாம 3 பேரும் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஓகே ஓகே. சீதா, சீதா, என்ன அறிவு, என்ன குணம், என்ன அழகு. பெருசு பெருசா இவ்வளவு அழகான கருவண்டு கண்கள். விடிஞ்சதுல இருந்து விளக்கு வைக்கிறவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மாம்பழ கண்ணம். என்ன பண்ண, அவ்வளவுதான். எனக்கும் பொண்டாட்டின்னு ஒண்ணு அமைஞ்சதே. உதாரி தரையில உள்ளதான் சிக்கணும். சீதா, சீதா, இன்னும் இந்த வீட்டுக்கு நீதான். நீதான். தூக்கத்துல கூட உங்களால அவளை மறக்க முடியல. என்ன? யாரம்மா? சீத்து. சீத்து? சீத்து நான் ஊதாரியா? எந்த மழையா சொன்னா? நீங்கதான். எல்லாம் உண்மையை சொல்லிட்டோம். இன்னும் வேற என்னன்னு சொன்னேன்? அது என் வாழ வேற சொல்லி கேட்கணும்னு ஆசையா? அந்த குந்தாணி கருப்பு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா ஐயோ என்னென்னமோ நடக்கும். நடக்க கூடாதெல்லாம் நடக்கும். முடியாது, முடியாது. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. சும்மா மணி, நான் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் உடனே கேட்டு பண்ணுங்க. வழி 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 வழி. மாம்பழ கண்ணுமா, பேசு பேசா கருவண்டு கண்கள், கருவண்டு கண்கள். தூக்கத்துல வர்ணிக்கிறாரு மாமனாரு. வெக்கமல்ல? அது என்ன உனக்கு வெளியிட்டு உங்களை பேசிக்கிறேன். கடவுளே, இப்படி எல்லாமா வர்ணிச்சு தொலைச்சேன். என்ன இருந்தாலும் சீத்து குட்டிக்கு மாம்பழ கண்ணா படிச்சுட்டேன். ஏண்டா வீட்டுக்குள்ளார நொண்டி விளையாடுற? நொண்டி யாருலப்பா, ஒத்த கால நிக்கிறேன். ஏன் உங்க அப்பா கிட்ட போய் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஒத்த கால நின்றுடான்னு அம்மா சொன்னாங்க. நிக்கிறேன். மடையா மடையா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் நீ ஒத்த கால தவம் பண்ணணும். டேய், உங்க அம்மாவுக்கு தன்னை விட புத்திசாலியா, தன்னை விட அழகா ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்துட போறாளோன்னு பயம். பொறாம பொறாம. அவளை பார்த்து நான் பொறாமப்படுறேன். என் வயசு வரும்போது அவளை பார்த்தா நல்ல இடிச்ச புலி மாதிரி இருப்பா. பாக்கணும் பாக்கணும். மாப்பிளைக்கு பிடிக்கிறதா விட்டுற வேண்டியதானே? விட வேண்டியதானே? விட்டுறதா? நான் எத்தனை ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்படியா பத்திரிகை அடிச்சாச்சு. எனக்கு உன் பேரு கூட கோல்டு லெட்டர்லயே பிரிண்ட் பண்ணிருக்கேன். என்னப்பா இது ப்ளூ கலர்? ப்ளூனா அசிங்கப்பா. மஞ்சள் கலர் தான் மஞ்சள் அடிச்சிருக்க கூடாது. அடே, பணக்கார மஞ்சள் கலர் கொடுத்தான்னா அவன் போண்டின்னு அர்த்தம். அதனாலதான் ப்ளூல அடிச்சேன். முதல்ல இதை போய் போஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். அனுப்பிடுவீங்களா? விட்டுருவோமா? விடாம போஸ்ட் ஆபீஸ் வாசல்ல உட்கார்ந்து நாங்க 2 பேரும் சத்தியாகிரகம் பண்ணுவோம். சத்தியாகிரகம் பண்ணுவோம். இப்படி நீங்க எதையாவது பண்ணி கல்யாணம் பாதிலேயே நின்னு போச்சுன்னா என் கௌரவம் என்ன வருது? மாப்பிள்ளைய மதிக்காம மாமனார கைக்குள்ள போட்டுக்கிற பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எங்க கௌரவம்
என்ன ஆகுறது? எங்க கௌரவம் என்ன ஆகுறது? கண்ணே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. பந்தக்காரனுக்கு பணம் கொடுத்தாச்சு திருப்பி கொடுக்க மாட்டான். நாயனக்காரனுக்கும் பணம் கொடுத்தாச்சு தினமும் 10 நிமிஷம் வந்து வீட்டு வாசனை ஊது பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா வருவானா? இதனால உங்க அப்பாவுக்கு எவ்வளவு பணம் நஷ்டம் தெரியுமா? ஆமாமா, அப்பாவுக்கு எவ்வளவு பணம் நஷ்டமா இருக்குது. என்ன நீ அங்கேயும் பேசுற இங்கேயும் பேசுற? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேப்பா. அப்படியே இல்ல ஒத்த கால. இப்ப சொல்றேன்டா, நீ ஒத்த கால சொல்லிட்டு நின்னாலும் சரி, 2 காலையும் சொல்லிட்டு நின்னாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டேன் பாரு. இம்பாசிபிள். இந்த கல்யாணத்தை நடத்த விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். நீ போற. நொண்டிக்கிட்டே போ, பார்க்கலாம். கல்யாணத்துக்கு தச்ச ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு. வெக்கமா இருக்கு. ஏமா அவளை மட்டும் நீ கட்டிக்கிட்டே உன் மான போகும், மரியாதை போகும், என் பிரஸ்டீஜ் போகும். எனக்கு வேற வழி தெரியலமா. பரவாயில்லமா, அவன் நம்ம வீட்டுக்கு வந்ததும் கண்டிச்சு திருஞ்சிடுறேன். நாய் வாழ நிமித்த முடியாதுடா மகனே. இந்த இதுல உனக்கு வேண்டிய டிரெஸ், சோப்பு, சீப்பு, பேஸ்ட், பிரஷ் எல்லாம் இருக்கு. அம்மாதான் அம்மாதான். அடிமணிக்கு எல்லாரும் இப்பவே ரெடி பண்ணிட்டீங்களா? உங்க அப்பா மூக்க நான் அறுக்க போறேன். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவே நோ செட் பண்ண போறேன். ஏமா? எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். நீ இப்பவே இந்த கல்யாண வீட்டை விட்டு ஓடுற. இதுல 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், எடுத்துக்கிட்டு ஓடு. என்னமா சொல்றீங்க? இது இப்படி திடீர்னு ஓட சொன்னா நான் எங்க போவேன்? எங்க தங்குவேன்? எங்க சாப்பிடுவேன்? எங்க தூங்குவேன்? அம்மாடி, ஒரு பிள்ளை வீட்டு விட்டு போகும்போது தாய் தடுப்பா, எங்களை விட்டு பிரியாதுன்னு கெஞ்சுவா. ஆனா இங்க எல்லாமே தலைகீழ நடக்குது. பெத்த தாயே பிள்ளைய ஓடுன்னு விரட்டா. சரியான கைகை. ஆமாண்டா, உன் நன்மைக்கு திட்ட சொன்னா என்னையே கைகையை ராட்சசியும் திட்டு. உண்மையை சொல்லு, இந்த குட்டி உனக்கு பிடிக்குதா? பிடிக்கல. ஆனா அப்பா கட்டாயப்படுறாரு, நான் என்ன பண்றது? கவர் அவளே நீ அமெரிக்காவில் படிச்சவனா? நீ ஊர்ல எத்தனை ஹோட்டல் இருக்கு, எதனா உள்ள தங்கிக்க, வேணா வேலைக்கு சாப்பிடு, ஜாலியா ஊரை சுத்து. கல்யாணம் நின்று போகும், மகனை காணுமேனு உங்க அப்பா தவியா தவிப்பாரு. அந்த சமயத்துல ராஜு, நீ விரும்புற பொண்ணிய உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், திரும்பி வாடா மகனேன்னு அவரை வச்சே பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க வைக்கிறேன். அதை பார்த்துட்டு திரும்பி வா, உனக்கு இஷ்டமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடா மகனே. அது ஐடியா ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இப்பவே ஓடி வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப வாடாதடா, கல்யாண வீட்டுல எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் செவிலியை குதிச்சு ஓடும். நாய் கொலைக்குமே. அதற்கு நீயும் கொலை கூர்க்கார் பண்ணுவேன். எல்லாத்தையும் என்னையே கேட்டடா. சொந்த கூர்க்கா முட்டி முட்டி தட்ட போறோம். இந்த குட்டி எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் ஓடிட்டேன்னு ஒரு லெட்டர் எடுத்து கொடு. நீங்க எழுதிங்க. கொப்பனுக்கு என் கையெழுத்து தெரியும்டா. என்ன ஆச்சு நம்ம சினிமா சான்ஸ்? ஒரு பெரிய மனுஷனை பிடிச்சிருக்கேன், அவர்கிட்ட தான் ஒன்னு அழைச்சிட்டு போறேன். என்னத்துக்கியா? இந்த பழைய ப்ரொடியூசருங்கெல்லாம் பழைய முகத்தை போட்டு தான் படம் எடுக்கிறாங்க. இவர் பெரிய பணக்காரரு, நல்லா ஏமாந்த ஆளு, படம் எடுக்க வச்சிடுறேன். நீ தான் ஹீரோயின். என்ன யோ மெய்யாலுமா? மெய்யாலும் தான். ஆனா ஒண்ணு, இன்னும் வேண்டாம் சொல்லியா? அவர் படம் எடுக்கிற வரைக்கும் நீ தான் அந்தரங்க காரியதரிசி. வேஷம் தானே கட்டிவிடுற? கட்டிப்பிடுறியா? வேஷம் இல்ல, வேலை. என்ன வேலை? இந்த பெரிய மனுஷங்கள்லாம் அந்தரங்கமா பல காரியங்களை செய்வாங்க, அதை கவனிச்சுக்க ஒரு காரியதரிசி. இவ்வளவுதானா?